சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ரோகிணி, இந்த கடையில் நமக்கு நல்ல வருமானம் வரும், எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்தவர்கிட்ட மாதம் மாதம் 1,00,000 பணத்தையும் கொடுத்துடலான்னு நினச்சா என்ன ரோகிணி, நம்ம கடைக்கு முன்ன மாதிரி கஸ்டமர் வரவே மாட்டேங்கிறாங்க. நமக்கு நல்ல வருமானம் வரலனா எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது? எப்படி நம்ம மாதம் மாதம் 1,00,000 பணத்தை கொடுக்கறது? நான் மட்டும் பணம் கொடுக்கல, அந்த ஆள் என்னை சும்மா விட மாட்டார். இப்போ வரைக்கும் அப்பா எனக்கு எப்படியோ சப்போர்ட் பண்ணுறேன்னு அப்பா சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இனி அந்த பணத்தை நான் தான் கொடுப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் என்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியல. முத்து என்னை சும்மா விட மாட்டானே, என்ன ரோகிணி செய்கிறது அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நானும் இங்கே பார்லரில் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். நான் மட்டும் என்ன தனியாக பிஸ்னஸ் செய்கிறேன்னா என்ன? ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, இந்த கடையில் வர வருமானம் நமக்கு போதாது. இந்த பணத்தை வச்சு நம்ம இருக்கிற கடனெல்லாம் சமாளிக்கவும் முடியாது. அந்த ஆளுக்கு தர வேண்டிய பணத்தை தர முடியாது. என்ன செய்யறது மனோஜ், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். வீட்டுக்கு வந்த மனோஜும் ரோகிணியும் சாப்பிட போகாமல் ரூம்லேயே இருக்கிறத கவனிக்கிறாங்க விஜயா. என்ன இந்த மனோஜால தான் நிறைய பிரச்சனை வருது, இதில் சாப்பிட வேற நம்ம தான் கூப்பிடணுமா என்ன அப்படின்னு ரொம்பவே கோபமாக போன விஜயா, என்ன மனோஜ், என்ன நடக்குது? நீங்களா சாப்பிட வர மாட்டிங்களா? மீனா சமைச்சு வச்சிருக்கான்ல, அப்புறம் கூப்பிட வேற நான் வரணுமா என்ன? என்ன ரோகிணி, வீட்டு வேலையை செய்ய மாட்டேன், மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேன், நீ எல்லாம் எதுக்கு தான் மருமகன் இந்த வீட்டில் இருக்கிறியோ தெரியல. உன்னை வேற மருமகளாக ஏற்றுக்கிட்டு மனோஜுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. உண்மையாகவே நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, நீ என்ன செஞ்சாலும் நான் பொறுமையாக இருப்பேன். உன்கிட்ட தான் பணம் இல்லையே, யார்கிட்டையும் பணம் வாங்கி தர முடியாதே. அப்புறம் உனக்கெல்லாம் எதுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்? நீ எல்லாம் எதுக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்? ஆமாம், என்னாச்சு மனோஜ், ஏன் எதை பற்றியோ யோசனை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அப்பா பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக சேர்த்து வச்ச 3,00,000 பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனாலும் அடுத்த மாதம் நான் தானம்மா பணம் கொடுக்கணும். 1,00,000 பணத்தை எப்படி தருதுன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். கடையில் முன்னாடி மாதிரி எந்த வருமானமும் வரல. பணத்தை சேர்த்து வச்சாதானம்மா கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியும். இல்லைனா மறுபடியும் அந்த ஆள் தேடி வந்து எங்கே எனக்கு பிரச்சனை செஞ்சுருவாரோ அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்குது. ரொம்பவே பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குமா. என்னால் பிஸ்னஸை சரியாக கவனமாக நடத்த முடியலம்மா. அதான் என்ன செய்யன்னு தெரியல. நான் கேட்ட உடனே எனக்கு வர வேண்டிய பணத்தையும் எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்குமா இப்படி உட்காந்து யோசிக்க போகிறேன்? புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள், எனக்கு வர வேண்டிய சொத்தும் கிடைக்கல, மாதம் மாதம் பணத்தை நான் தான் கொடுக்கணும்னு முத்து சொன்னதால் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் தான் எனக்கு சாப்பாடே வேண்டாமா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது மறுபடியும் சொத்தை பற்றி பேசுகிற? உனக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்கணுமா? அப்படி எதுக்காக கொடுக்கணும்? நீ என்ன முன்னாடி எங்ககிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருந்தியா கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு? உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம், அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த சொத்து, இதெல்லாம் உனக்கு எதுக்காக கொடுக்கணும்? நீ சம்பாதிச்ச பணத்தை எங்ககிட்டயா கொடுத்த? என் வீட்டுக்காரரோட 27,00,000 பணத்தை எடுத்துகிட்டு போனியே, ரோகிணி பேச்சை கேட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சியே, அந்த பிஸ்னஸையாவது சரியாக செய்கிறியா? இல்லை, அதிகமாக ஆசைப்பட்டா இந்த நிலைமை தான் வரும்னு இன்னுமா புரிஞ்சுக்காம இருக்கிற? இதில் சொத்தை பற்றி பேசவோ பணத்தை பற்றி பேசவோ உனக்கு முதல்ல எந்த உரிமையும் இல்லை. அப்படி நீ பேசினாலும் அதெல்லாம் உனக்கு கிடைக்க போகிறதும் இல்லை. நானே உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். இந்த வீட்டில் உள்ள யாரும் இப்படி ஒரு பிரச்சனையை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததே இல்லை. உன்னால் நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு உங்கள் அப்பா அந்த ஆள்கிட்ட பேசி எப்படியோ பிரச்சனையை சமாளிச்சிருக்காரு. உங்கள் அப்பாவை பற்றி அந்த ஆள் கூட புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் நீ புரிஞ்சுக்கலல்ல. நீ எல்லாம் என் பையனை சொல்லவே நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். உன்னை நல்லா படிக்க வச்சேன்ல, ஏன் தப்பு தான். இப்போ என்னடானா சொத்தை பற்றி மறுபடியும் பேசினேன், அவ்வளவுதான். முத்துவை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். முத்து உன்னை சும்மா விட மாட்டான். போனா போதுன்னு அமைதியாக இருந்தா நீயும் ரோகிணியும் சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் மறுபடியும் எந்த பிரச்சனையாவது கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான். நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிட வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், 1,00,000 பணத்தை நீ தான் கொடுக்கணும். மறுபடியும் என் வீட்டுக்காரர் உனக்கு உதவி செய்ய நான் விட மாட்டேன். சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் உனக்கு தானே கொடுத்துருக்காரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உன்னுடைய படிப்புக்கு தானே செலவு செஞ்சாரு. அதெல்லாம் நீ என்னைக்கும் யோசிக்க மாட்டல. எனக்கு உன்னை விட என் வீட்டுக்காரர் தான் முக்கியம். உன்னால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அவ்வளவுதான் மனோஜ், நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உன் மனைவி ரோகிணி இந்த வீட்டில் இருக்க முடியாது சொல்லிட்டேன். அதனால் யோசித்து நல்லபடியாக சம்பாதிக்கிற வழியை பாரு. நீ தான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறியே,
உனக்கு தான் உதவி செய்ய இந்த ரோகிணி இருக்காளே, எங்கேயாவது கடன் வாங்கி புது பிஸ்னஸ் ஆரம்பித்து இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு யார்கிட்ட பணம் கேட்கலாம், 1,00,000 பணத்தை தர முடியாதுன்னு பிரச்சனை செய்யலான்னு யோசிச்ச, சொத்தை பற்றி பேசினேன், அவ்வளவுதான். இனியும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். உனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணதால என் வீட்டுக்காரர் யார்கிட்டயும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை இந்த வீட்டில் யாருக்கும் வரக்கூடாதுன்னா, நான் உன் பக்கமே வராமல் உன்கிட்ட பேசாமல் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். என் வீட்டுக்காரரும் நிம்மதியாக இருப்பார். நீ தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்ச, எங்ககிட்ட கேட்டால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க இல்லையே. எங்கள் பணத்தை எங்ககிட்ட கொடுக்காம ஏமாற்றி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க. பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோபமாக கிளம்பும்போது ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், இந்த வீட்டில் எல்லாரும் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. நம்ம நிலைமையை புரிஞ்சிக்காம விஜயாத்தை கூட உன்னை நம்பாமல் எப்படி பேசிட்டு போகிறாங்க பாரு. நான் மட்டும்தான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். உன்னால் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, கவலைப்படாமல் இரு, எல்லாம் சரியாயிரும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, 1,00,000 பணத்தை ஏற்பாடு பண்ண, எல்லாம் சரியாயிரும், சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க, சப்போர்ட் பண்ணுற. ஆனால் என் அம்மாவை பார்த்தியா, என் அப்பாவுக்காக பேசுகிறாங்க, முத்துவுக்காக கூட சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என் நிலமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், அங்கிளுக்கு தர வேண்டிய 27,00,000 பணத்தை நம்ம தரலல்ல, அந்த கோவத்தில் பேசுகிறாங்க. நல்லா சம்பாதிச்சு அங்கிள் கொடுத்த எல்லா பணத்தையும் நம்ம திருப்பி தரணும். அப்போ தெரியும்ல, நம்மளை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு ரோகிணி ரொம்ப நம்பிக்கையாக பேச, உடனே மனோஜும், கண்டிப்பாக நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இந்த கடையை நம்பிட்டு இருந்தோன்னா மாதம் மாதம் 1,00,000 பணத்தை தரவும் முடியாது. அந்த ஆள் மறுபடியும் தேடி வந்து பிரச்சனை செய்வார். அப்படிலாம் நடந்தால் அம்மா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துருவாங்க. அதனால் ரோகிணி சொல்கிற மாதிரியே ரோகிணி பேச்சை கேட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நாம் கண்டிப்பாக முன்னேறி காட்டணும். எல்லாரும் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்போ என்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. இப்படி தேவையில்லாமல் அம்மா என்னென்ன பேசிட்டு போகிறாங்க, இவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் போடுறதுக்கு நான் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்கே ரோகிணி பேச்சை கேட்டு மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக ரவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ரவி, என்னுடைய பிறந்த நாள் வருது, நீ அதை ஞாபகம் வச்சிருக்கிறியா இல்லையான்னு தெரியல. நீயும் உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு என்னை கண்டுக்காமல் இருக்க. ஆமாம், என் பிறந்த நாளைக்கு நீ என்ன பரிசு கொடுக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஸ்ருதி, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதானே, நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க மட்டும்தான் உனக்கு வந்து தெரியும், மற்றபடி என்னை பற்றி யோசிக்கவே மாட்டல. உனக்காக தான் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன், அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமும் வரமாட்டிக்கிற. இப்போ என் பிறந்தநாளை கூட மறந்துட்டியான்னு கேட்க, இல்லவே இல்லை, உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் மறக்க முடியும்? நான் வந்து உன்னுடைய பிறந்த நாளைக்காக நான் பெரிய பரிசு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேளு, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் வாங்கி கொடுப்பேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லும்போது, ரவி, எனக்கு எதுவுமே நீ வந்து வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனராக வரணும், எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். இந்த ஒரு பரிசை நீ கொடுத்தாலே போதும். நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் சம்பளத்துக்காக தானே வேலை பார்க்குற, வர வருமானம் உனக்கு போதாதுன்னு எனக்கு தெரியும். எனக்காக எப்படி நீ பரிசு கொடுக்க முடியும்? நீ மட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? என் அம்மா அப்பா ஏன் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இந்த பரிசை மட்டும்தான் நீ தரணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. நான் வந்து என்ன யோசிக்கிறேனோ அதை தான் செய்வேன். உனக்காக என்னை நான் மாற்றிக்கவும் முடியாது, இந்த முடிவெடுக்கவும் முடியாது. நீ கோவப்பட்டாலும் சரி, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இதுதான் என்னுடைய முடிவு. அதுக்காக உன் பிறந்த நாளைக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத. நீ எப்பயுமே சந்தோஷப்படுற மாதிரி நான் பெரிய பரிசை கொடுக்க தான் போகிறேன்னு சொல்ல, நீ என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ என் கூட இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அடுத்த நாள் ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ஸ்ருதியோட அம்மா சுதா, வாசுதேவன் இங்கே வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வர, உடனே அண்ணாமலையும், வாங்க சம்மந்தி, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க போல, பரவாயில்லையே. ஸ்ருதியோட அப்பா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்திருக்காரே. விஜயா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு, மீனா காஃபி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சுதாவும் வாசுதேவனும் வந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே முத்துவும் அமைதியாக நிற்கும்போது, என்னப்பா முத்து, சவாரிக்கு போகலையா? நீ வீட்டில் இருக்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு வாசுதேவன். இது என்னுடைய வீடு, நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் பொண்ணை பார்க்க வரணும்னா உங்கள் வீட்டுக்கு அவங்கள வர வைக்க வேண்டியதானே, வந்த உடனே இப்படி பேசணுமா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் வீட்டுக்காரர் முத்து அப்படி என்னங்க பிரச்சனை செஞ்சார்? அவரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு இப்படிலாம் ஏன் யோசிக்கிறீங்க? இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோன்னா அதுக்கு காரணமும் என் வீட்டுக்காரர் தான்.
நீங்கள் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அந்த சமயம் அங்கே ஸ்ருதி வராங்க. அம்மா, என்னம்மா, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்பா, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள், உன்னை பார்த்து பேசிட்டு போகணும், எங்களால் முடிஞ்ச பரிசை கொடுத்துட்டு போகணுமேன்னு வந்தோம். என்ன நீ எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குற? நீயும் வீட்டு பக்கம் வரதில்ல, உன் மாமியார் வீட்லேயே இருக்கணும்னு நினைக்கிற. ஏன் இங்கே ரவி உன்னை புரிஞ்சுக்காம உன்னுடைய ரெஸ்டாரண்ட் பக்கமே வரதில்ல? உனக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? நாங்கள் உனக்காக இருக்கோன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்ல, அம்மா போதும்மா, சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா, எனக்கு பரிசு கொடுக்க வந்தீங்களான்னு கேட்க, அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா ஸ்ருதி, உனக்கு பிறந்த நாளா? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, நான் பெருசாக பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல. ஆனாலும் என் அம்மாவும் அப்பாவும் என்னை தேடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ஸ்ருதி, நீ இந்த வீட்டில் பணக்கார வீட்டு மருமக, அப்படி இருக்கும்போது நீ எங்ககிட்ட சொல்லியிருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக கொண்டாடி இருக்கலாமேன்னு விஜயா சொல்கிறாங்க. சம்மந்தி, உண்மையாகவே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்போ ஸ்ருதி மேலே உங்கள் யாருக்கும் அக்கறை இல்லை, ஸ்ருதியோட பிறந்தநாள் கூட தெரியாமல் இருக்கீங்கன்னு விஜயாவை பார்த்து சுதா கேட்கும்போது, இல்லை உங்கள் பொண்ணு சொன்னா தானே தெரியும், பரவாயில்ல, அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல சம்மந்தி, இருங்க, இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். மீனா, எல்லாருக்கும் நல்லபடியாக சமையல் ஏற்பாடெல்லாம் செய், இன்னைக்கு ஸ்ருதியோட பிறந்தநாள் வேற, அதனால் நீ தான் சமையலை நல்லபடியாக பார்த்துக்கணும், புரியுதுல்லன்னு கேட்க, அது எப்படி அத்தை நான் செய்யாமல் இருப்பேன்? ஸ்ருதி, உங்களுக்கு நீ பிறந்த நாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே உடனே ஸ்ருதிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க மீனா. மீனா, எல்லாருக்கும் நான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீனான்னு சொல்ல, நானும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கும்போது சுதாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. பரவாயில்ல, மீனாவால் சமைச்சு கொடுக்க தானே முடியும், பெருசாக எந்த பரிசும் தர முடியாதே, மீனாவுக்கு தான் எந்த வருமானமும் இல்லையே, ஆனால் எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் முடிஞ்ச அளவு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதிக்கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த நகை எல்லாத்தையுமே ஸ்ருதிக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு வாமா, இன்னும் உனக்கு நிறையா உங்கள் அம்மா நகையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்கா, எல்லாமே உனக்கு தானே, நீ இந்த நகையெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இன்னும் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கித்தரேன், உனக்கும் மாப்பிள்ளைக்காகவும் கார் வாங்கி கொடுக்கலான்னு கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்ல, இதை பார்த்த உடனே ரோகிணியும் மனோஜும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னது, இவங்க நகையை கொடுக்குறாங்க, ஸ்ருதிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, ரவிக்காக கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குது? உடனே விஜயாத்தை வேற ரொம்ப கோவமாக என்னை பார்ப்பாங்களே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, சம்மந்தி உண்மையாவா? இங்கே ஸ்ருதிக்காகவும் ரவிக்காகவும் காரெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? பரவாயில்லையே, இந்த நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, ஸ்ருதிக்காக பார்த்து பார்த்து எடுத்திருக்கீங்க, எனக்கும் இப்படியெல்லாம் நகையை போடணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் எனக்குன்னு யார் இருக்கா வாங்கி கொடுக்கறதுக்கு? ஸ்ருதி, பார்த்தல உங்கள் அம்மாவும் அப்பாவும் உனக்காக என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு, என் மருமகனா நீதாம்மா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு, நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, கவனமாக வச்சுக்கோ, இந்த நகையெல்லாம் உன்னுடைய நகைன்னு சொல்ல, மீனா பாருங்களேன் நகையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், கிச்சனில் வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ரோகிணியை பார்த்துட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா, இங்கே ரவி எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணாலும் இங்கே ஸ்ருதிக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு, ஆனால் உனக்காக இப்படி நகையை கொண்டு யாராவது கொடுப்பாங்களா, இல்லை மனோஜுக்கு கார் வாங்கி கொடுப்பாங்களா? இங்கே உண்மையாகவே எனக்கு பிடிச்ச மருமக, இந்த வீட்டு மருமகனா ஸ்ருதி மட்டும்தான் அப்படின்னு கோவமாக பேசும்போது, அத்தை நானும் தான் மனோஜுக்கு பிஸ்னஸில் உதவி செய்கிறேன், எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ மனோஜுக்கு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அத்தை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க, நீ பேசாதடி, என்கிட்ட நீ பேசின அவ்வளவுதான், நான் மனோஜுக்கு எப்படியெல்லாம் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, ஆனால் நீ இந்த வீட்டு மருமகளாக வந்ததால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம், ஆனால் ஸ்ருதிக்கு மட்டும்தான் பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த விஷயத்தில் ரவி சரியான முடிவு தான் எடுத்திருக்கான், ஸ்ருதியை மட்டும் ரவி கல்யாணம் பண்ணலனா இப்படி நகை கிடைக்குமா, இல்லை கார் தான் கிடைக்குமா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. தன்னுடைய அம்மா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அம்மா, ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நீங்கள் தான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க, இப்போ என்னடானா எனக்கு இவ்வளோ நகையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எதுக்குமா இந்த நகையெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு, சம்பாதிக்கிற பணம், சேர்த்து வச்ச பணம், எங்களுடைய சொத்து எல்லாமே உனக்கு தானே, மாப்பிள்ளை இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும்
நாங்கள் இதெல்லாம் உனக்காக கொடுத்து தானே ஆகணும். மாப்பிள்ளை எப்போ மனசு மாறி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆவாருன்னு தெரியல. அதுக்காக நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. உனக்கு சேர வேண்டிய நகை தான் இது எல்லாமே. உனக்காக தான் நான் வாங்கினேன். அப்போ உன்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த நகையை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? சம்மந்தி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சுதா சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், இந்த நகையெல்லாம் உன்னுடைய நகை, அதனால் வேண்டான்னு சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த நகையெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. மீனா ஸ்ருதிக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்ருதி வந்து மீனாவை பாராட்டுறாங்க. மீனா, நீங்கள் தினமும் சமைச்சு கொடுக்குறீங்க. நீங்கள் வேணும்னா எங்கள் அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்த நகையை நீங்களும் வந்து எடுத்துக்கிறீங்களா? என்கிட்ட ஏற்கனவே நிறைய நகையெல்லாம் இருக்குது. இந்த நகையை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசையாக உங்களுக்காக இந்த நகையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும். அதனால் நீங்களே இந்த நகையை வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. சமைச்ச சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி உங்ககிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அதுவே போதும் ஸ்ருதி அப்படின்னு மீனா பேச, அங்கேருந்து சுதாவும் வாசுதேவனும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இங்கே நகையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய ரூமில் வைக்கிறாங்க ஸ்ருதி. உடனே ரவி கேட்குறாங்க, என்ன உங்கள் அம்மா அப்பா திடீர்னு வந்தாங்க, நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன? நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொல்லும்போது, ரவி, நான் எதையும் எதிர்பார்க்காம தான் விரும்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பாக எனக்கு நகையை வாங்கி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வந்து என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் தானே என் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன் அப்படின்னு. இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாலே போதும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் இங்கே மனோஜோட ரூமுக்கு வந்த விஜயா, என்ன மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்க? பாத்தியா, ரவிக்கு மட்டும் ஸ்ருதியால் எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுன்னு. சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து கேட்ட பணத்தையும் இங்கே காரையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நகையெல்லாம் வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு மனோஜ் உனக்கு கிடைக்குமா? நாம தான் மனோஜ் ஏமாந்துட்டோம். ரோகிணியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, ரோகிணியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீயும் அடம் பிடிச்சிருக்க கூடாது. பாத்தியா, ரோகிணி திருன்னு முழிக்கிறா. அவளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் எப்பயும் உனக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்போ கூட இங்கே 30 லட்ச ரூபா பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்கும்போது ரோகிணியால் பெருசாக என்ன உதவி செய்ய முடிஞ்சது? இந்த ரோகிணியை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க. உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் அமைதியாக இருக்க? உங்கள் அம்மா என்னை பார்க்குறப்பெல்லாம் இப்படி தான் ஏதாவது பேசுகிறாங்க. நீயாவது சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சா உங்கள் அம்மா முன்னாடி மட்டும் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறியே மனோஜ். ஏன் மனோஜ் இப்படி இருக்கேன்னு கேட்க, இல்லை ரோகிணி, ஸ்ருதியோட அம்மா வந்தாங்கல்ல, எவ்வளோ நகையை கொடுத்துட்டு போனாங்க, நீ தான் பாத்தியே. அந்த ஞாபகத்திலே தான் இருக்கேன். ஆனால் அந்த நகையெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே என்கிட்ட நிறைய நகை இருக்குன்னு ஸ்ருதி சொன்னாங்கல்ல. அப்போ அவங்க வந்து அந்த நகையெல்லாம் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த நகையை தராமல், மீனா இதில் பிடிச்ச நகையை எடுத்துக்கோங்கன்னு மீனா கிட்ட மட்டும் சொல்கிறாங்க அந்த ஸ்ருதி. நீயும் உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா உனக்கும் இப்படி நிறைய நகையெல்லாம் கிடச்சிருக்கும், எனக்கும் எப்படியாவது நிறைய பணம் கிடச்சிருக்கும். அதன் மூலமாக பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி இருப்பேன். இப்போ உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியாத நிலமை தானே, அதான் யோசித்து பார்க்குறேன். ஸ்ருதிக்கிட்ட அப்போ நிறைய நகை இருக்குது போல். நம்ம ஸ்ருதிக்கிட்ட வேணும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு அந்த நகையை வாங்கலாமா? நம்ம கேட்டால் ஸ்ருதி உதவி செய்வாங்கல்ல. மீனா கிட்ட இந்த நகை வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்லும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இங்கே ஸ்ருதிக்கிட்ட பணம் கேட்டேன். 1 லட்ச ரூபா பணம் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவும் முத்துவும் பணம் கேட்டப்ப இங்கே ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்ருதி நமக்கு என்றைக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஸ்ருதிக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும், முத்துவையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே மீனாவுக்கு எல்லா நகையும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஆனால் நமக்கு உதவி செய்ய நகையை கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் நகை கேட்டு அவமானப்பட்டு நிற்க மாட்டேன். வேறு ஏதாவது யோசனை செய்யணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்க புதுசாக ஏதாவது நம்ம வந்து யோசிக்கணும். வேறு எங்கேயாவது கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமே தவிர்த்து ஸ்ருதிக்கிட்ட மட்டும் பணத்தை கேட்கக்கூடாது, நகையவும் கேட்கக்கூடாது. வேண்டாம், எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். விஜயாத்தைக்கு தெரிஞ்சது உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. பார்த்தல்ல, இங்கே சுதா வந்து நகையை கொடுத்துட்டு போன உடனே என்னை வந்து எப்படிலாம் பேசிட்டு போகிறாங்கன்னு. உங்கள் அம்மா கிட்ட நான் பதில் பேச முடியாது. நீயா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், என்ன அந்த ரோகிணி இப்படிலாம் பேசுகிறா? ரோகிணி சொல்கிறதும் சரிதான், நாம்
இங்கே ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் உதவி கேட்டால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் யார்கிட்டேயும் கேட்காம இப்போ புதுசாக சுதா கொடுத்துட்டு போன நகையை எடுத்தா இந்த ஸ்ருதிக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய நகை இருக்குல்ல. நிறைய நகையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? இப்போ புதுசாக பிஸ்னஸையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தான் வருமானம் வருது. எனக்கு தான் இப்போ எந்த வருமானமும் இல்லாமல் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. இப்படியே இருந்தால் அப்புறம் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் முடியாது. அங்கே 1,00,000 பணத்தை கொடுக்கவும் முடியாது. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். அம்மா என்ன தான் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ரோகிணியவும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா கிட்ட இனி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கவே முடியாது. முத்து என்னை சும்மா விட மாட்டான். நாம தான் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமே ஸ்ருதிக்கிட்ட நிறைய நகை இருக்குன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை? வீட்டில் உள்ளவங்ககிட்ட உதவி கேட்குறத விட யாருக்கும் தெரியாமல் நகையை எடுத்துட்டு அந்த நகையை அதுக்கப்புறம் வைக்கலனாலும் ஸ்ருதிக்கு தெரியாது. ஏன்னா நகையை பற்றி பெருசாக ஸ்ருதி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா ரோகிணி கிட்ட கூட சொல்லாமல் இந்த ஸ்ருதியோட நகையை முதல்ல எடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் எப்பயும் போல் எல்லாருமே அங்கே வேலைக்கு கிளம்பும்போது இங்கே மனோஜ் மட்டும் வீட்டிலே இருக்க, உடனே இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா கிளாஸ் எடுக்க போகலையா, இல்லை பார்வதி அத்தை வீட்டுக்கு போக வேண்டான்னு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, உனக்கு என்ன இதில் பிரச்சனை? பார்வதி என்னை வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி நான் அங்கே போக முடியும்? ஆமாம், என்ன கேள்வி கேட்குறியே, நீ என்ன கடைக்கு போகலையான்னு சொல்ல. இல்லைம்மா, ரோகிணி கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. வெளியில் என் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குமா, பிஸ்னஸை பற்றி தான் பேச போகிறேன், நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போது, அப்படியா, உங்ககிட்ட அதுக்கு பணம் இருக்கான்னு கேட்கும்போது, அதெல்லாம் பணம் கிடச்சிருமான்னு சமாளிக்கிறாரு. நீ மறுபடியும் பிரச்சனை செய்யாமல் நேர்மையாக உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்ய முடியும். ஏற்கனவே பொறுப்பே இல்லாமல் அந்த ரோகிணியை நம்பி நீ அவமானப்பட்ட வரைக்கும் போதும். இனியும் ரோகிணி கடையை பார்த்துப்பான்னு வீட்டில் இருந்தனா சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா கிளம்புறேம்மா. ஏம்மா நீங்கள் வேற, இங்கே ரோகிணி கடையை பார்த்துப்பான்னு சொல்கிறல்ல, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, இல்லை வெளியில் போக மாட்டிங்களா, கோயிலுக்காவது போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன நீ எப்போ பார்த்தாலும் நான் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இருக்க? என்னால் இப்போ எங்கேயும் போக முடியாது. நீ இப்படி பேசுகிறத பார்க்கும்போது தான் மனோஜ் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குன்னு விஜயா சொல்லும்போது, இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையாகவே தான் பிஸ்னஸை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்காக போகணும். ஆனால் கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்க போகிறேம்மா. நீங்கள் நிறைய வேலை செய்வீங்க, பார்வதி அத்தை வீட்டுக்கு போவீங்க, அப்பப்போ கோயிலுக்கு போவீங்க, அதனால் கேட்டேன், மற்றபடி எதுவுமே இல்லை. அதுக்காக என்னை சந்தேகப்படாதீங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இப்படி பேசிட்டு திருன்னு முழிக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. இந்த மனோஜ் மறுபடியும் என்ன பிரச்சனை செய்ய போகிறான்னு தெரியலையே, இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. மனோஜ் இப்படி வீட்டில் இருக்க மாட்டான், பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இங்கே ரோகிணிக்கு முன்னாடியே கடைக்கு கிளம்பி போயிடுவான். என்ன நடக்குதுன்னு புரியல, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. இங்கே மீனாவும் வீட்டில் இல்லை, பூ கொடுக்க போயிட்டாங்க, முத்து சவாரிக்கு போயிட்டாருன்னு ஒவ்வொன்றையும் இங்கே தன்னுடைய ரூமில் இருந்தே மனோஜ் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ரூமுக்கு போன விஜயா யோசிக்கிறாங்க, மனோஜ் சொல்கிறது சரிதானே, எங்கேயும் போகாமல் எப்படி இந்த வீட்டிலையே இருக்க முடியும்? பார்வதி வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, எப்பயும் நான் கோயிலுக்கு போகும்போது என் கூட பார்வதி தான் வருவா. இப்போ என் வீட்டு பக்கமே வராதுன்னு, நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு பார்வதி சொல்லிட்டாலே, எங்கே போகிறது, யார்கிட்ட பேசுறது? ஆனால் மனோஜ் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே வேலைக்கு போன எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே சுதா கொண்டு வந்த நகையை நம்ம எப்படியாவது எடுத்துடணும், அதன் மூலமாக புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக நம்ம முன்னேறணும். ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கூட ரோகிணி என்னை சும்மா விட மாட்டா, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா. உன்னால் நானும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுமான்னு ரோகிணி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேச முடியாது. அம்மா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் கிளம்பி போயிருக்காங்க. அதனால நாம் இப்போ இந்த நகையை எடுத்துட்டோன்னா யாரும் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. மீனா, முத்து, ஏன் என் அம்மா கூட நான் நகை எடுத்ததை பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், என்னை பலார்னு வெளுத்து வாங்கிடுவாங்க. ஸ்ருதிக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிடும். ஸ்ருதியை பற்றி தான் எனக்கு தெரியுமே, சும்மா விட மாட்டாங்க. அதனால் பிரச்சனை வர்றதுக்குள்ளே எனக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்ண, இந்த நகையை எடுத்தாதான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ரவியோட ரூமுக்கு போன மனோஜ் நகையெல்லாம் தேடும்போது தான் இந்த ஸ்ருதி என்ன நகையை இங்கேயே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நகையெல்லாம் பெருசாக தெரியல போல. ரோகிணி கிட்ட இப்படிலாம் நகை இருந்தால் நான் இந்நேரம் அந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஆனால் நகையோட அருமை பெருமை ரவிக்கும் தெரியல, ஸ்ருதிக்கும் தெரியல. ஏன்னா நகையை கொடுக்கறதுக்கு தான் ஸ்ருதியோட அம்மா அப்பா இருக்காங்களே, பணம் வேணும்னு கேட்டாலும் உடனே கொடுக்க வந்துடுறாங்க. ஆனால் நமக்கு யாரும் இல்லை உதவி செய்கிறதுக்கு. அப்பாவும் இப்போ உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் நான் சொத்தை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக முத்து பிரச்சனை செய்கிறான்.
உடனே இந்த நகையை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி தான் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பணம் கிடைக்குதோ தெரியல. நாமளும் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சோம். ஆனால் எந்த ஒரு வருமானமும் வரமாட்டேங்குதே. என்ன செய்ய? இந்த நகையை எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு வெளியில் வரும்போது விஜயா பார்த்துடுறாங்க. மனோஜ், இன்னுமா நீ வேலைக்கு போகல? ஆமாம், ரவியோட ரூமில் என்ன செய்கிறேன்னு கேட்க, அம்மா நான் ரவிக்கிட்ட பேசலான்னு வந்தேம்மான்னு சொல்ல, அதான் ரவி இல்லையே, நீ வேற ஏதோ தேவையில்லாத வேலையை செய்கிறேன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த? மீனா மட்டும் பார்த்துருந்தா அவ்வளவுதான். முதல்ல கடைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது, ஆமாம் இதெல்லாம் ஸ்ருதியோட நகையாச்சே அப்படின்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க விஜயா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலம்மா. புது பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் என் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர முடியுமா? நிறைய கடன் வாங்கியிருக்கேம்மா. எப்படியோ அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்ததால் அப்பா சேர்த்து வச்ச 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையை சமாளிச்சிட்டாங்க. ஆனால் மீதி பணத்தை நான் தானம்மா தரணும். மாதம் மாதம் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நான் வேற சொல்லிட்டேன்ல. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான்மா நான் வேற வழி இல்லாமல் இந்த நகையை எடுத்துட்டேன். அம்மா யார்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ நகையை எடுத்துட்ட, என்னுடைய நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு கண்டிப்பாக ஸ்ருதி உன்னை தான் சந்தேகப்படுவா. நீ மட்டும்தானே இந்த வீட்டில் இப்படி ஒரு வேலையை செய்வ. கண்டிப்பாக நீ மாட்டிக்க தான் போகிற. முதல்ல நகையை வச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் முடியாதுமா. அப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? மீதி பணத்தை நீங்கள் தருவீங்களான்னு கேட்க, நீ கடன் வாங்கினா அந்த பணத்தை நான் கொடுக்கணுமா? நீ இப்படிலாம் பேசுறதுக்காக தான் உன்னை நான் படிக்க வச்சனா? வேண்டாம் மனோஜ், இப்படிலாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. முதல்ல நகையை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ நல்ல பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும்னு நினச்சா மறுபடியும் இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சியே. இங்கே ஸ்ருதி ரவி சும்மா விட மாட்டாங்க. போலீஸை வர வச்சு உன்னை மாட்டி விட்டுருவாங்க. என்னால் அப்படியெல்லாம் உன்னை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. வேண்டாம் மனோஜ்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவும் ஸ்ருதியும் அங்கே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. என்ன விஜயாத்த மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே, தெரியலையே அப்படின்னு மீனாவும் ஸ்ருதி அங்கே என்னாச்சு மனோஜ்னு கேட்கும்போது, மனோஜ் உடனே அங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, இல்லையே மனோஜ், உங்ககிட்ட என்ன நகை இருக்குது? யாருடைய நகை? ரோகிணியோட நகையான்னு கேட்கும்போது, ஆமாங்க அப்படின்னு சமாளிக்கும்போது, இல்லை எங்கள் அம்மா நேற்று என் பிறந்த நாளைக்காக ஆசையாக புது நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல மீனா, அந்த நகையை தான் இங்கே மனோஜ் எடுத்து வச்சிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், மனோஜ் நான் சொன்னேன் கேட்டியா? பாரு, அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ஸ்ருதி இப்போ வரமாட்டாங்கன்னு நம்பி நீ நகை எடுக்க வந்த. ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ருதி இன்னைக்கு சீக்கிரமாக வந்ததால் நீ வசமாக மாட்டிக்கிட்ட. உனக்கு நான் உதவி செஞ்சேன்னா என்னையும் நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன்னு தப்பாக நினைப்பாங்க. வேண்டவே வேண்டாம். உங்கள் அப்பா ஏற்கனவே ஒன்னால தான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போனார். மறுபடியும் ஒன்னால தான் பிரச்சனை வரப்போகுது. ஏன் மனோஜ், நீ திருந்தவே மாட்டியா? நீ இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தா மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் போல. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா இல்லை அந்த முத்துவுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாங்களா? இன்னும் ஸ்ருதி வேற என்னென்ன செய்ய போகிறாளோ? சம்மந்திக்கிட்ட இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி சொன்னால் அவ்வளவுதான். அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேச முடியுமா? தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். ஏன் மனோஜ், ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போதே ஸ்ருதி இருந்த கோவத்தில் மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ், எங்களுக்கு தெரியாமல் என் ரூமுக்கு வந்திருக்கீங்க, என் நகையை எடுத்து வச்சுக்கிட்டு ரோகிணியோட நகைன்னு பொய் சொல்கிறீங்களா? உங்களுக்கு பொய் சொல்லவா தெரியாது? உங்களால் தானே அண்ணாமலை மாமா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து அவர் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அந்த ஆள்கிட்ட கொடுத்து பிரச்சனையை சமாளித்தார். இப்போ என்னடானா என் நகையை எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட பணம் கேட்டால் தரமாட்டீங்க. மீனா முத்துவுக்கு மட்டும் எல்லாரும் உதவி செய்கிறீங்கல்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காமல் இருக்கீங்கல்ல, வேற வழி தெரியல ஸ்ருதி, என்னை மன்னிச்சிருங்க. இந்த பிரச்சனையை பற்றி அப்பாக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், ரோகிணிக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ரோகிணி என் மேலே ரொம்ப கோவப்படுவா. உங்கள் நகையை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிற மனோஜ் எல்லாரும் முன்னாடி அழ ஆரம்பிக்கும் போது மீனா சொல்கிறாங்க, இப்படி தாங்க பிஸ்னஸ்க்காக விஜயாத்தையும் மனோஜும் சேர்ந்து ஏன் நகையை எடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த நகையை திருப்பி தரவும் இல்லை, அதுக்காக பணத்தையும் தரலை. இப்படி என்ன வேணாலும் செய்யலான்னு எல்லாரோட நகையவும் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா மனோஜ்? விஜயாத்தை, அப்போ நீங்கள் தான் மனோஜுக்கு இந்த யோசனையை சொன்னீங்களான்னு மீனா கேட்க, இல்லை எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை மீனா, நானே மனோஜ்கிட்ட இப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன நானும் மனோஜ் மாதிரி இப்படிலாம் செஞ்சேன்னு நினைக்கிறியா?
இல்லை இல்லை, என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்டு இனி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் என்னுடைய முடிவில் இருந்தேன். இந்த மனோஜ் தான் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு என்னையும் மாட்டி விடுறான் பாரு. மனோஜ் இப்போவே அந்த நகையை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போவே நீ கடைக்கு கிளம்புன்னு சொல்லும்போது அதை எப்படி கடைக்கு கிளம்ப முடியும்? இப்போவே என் அப்பாவையும் அம்மாவையும் இங்கே வர வைக்கிறேன். நடந்த உண்மையை அவங்க முன்னாடி சொல்கிறேன். இந்த மனோஜை நான் சும்மா விட போகிறதில்ல. எனக்காக என் அம்மா அப்பா நகையை கொடுத்துட்டு போனால் நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். என்னுடைய நகையை வச்சு எப்படிங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்? நான் வந்து ரவிக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பக்கம் ரவி வரதில்லை. இருந்தாலும் பரவாயில்லைன்னு நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு எனக்கு அந்த பிஸ்னஸை பற்றி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் என்னடானா 27 லட்ச ரூபா பணத்தை அண்ணாமலை மாமாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க. அந்த பணத்தை திருப்பி தந்தீங்களா? இல்லை சம்பாதிக்கும் போது உங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை இங்கே மாமா கிட்ட கொடுத்தீங்களா? உங்களெல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை மட்டும் நிம்மதியாக இருக்கணும். மற்ற எல்லாரும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ரோகிணி எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தானே மனோஜ் நீங்களும் நினைக்கிறீங்க. போனா போதுன்னு நான் ஏன் உங்களை சும்மா விடணும் அப்படின்னு ரொம்ப கோவமா உடனே சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. என்னது, மனோஜ் உன்னுடைய நகையை எடுத்துட்டாரா? இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்கிறாரு வாசுதேவன். இல்லைம்மா ஸ்ருதி, வேண்டாம்மா, அப்படிலாம் செய்யாத. நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணுமா? இங்கே மனோஜுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல அங்கே ரோகிணியும் வந்துடுறாங்க. மனோஜ்காக ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஸ்ருதி. ஆனால் மனோஜ் என்கிட்ட சொன்ன மாதிரியே அப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த நகையை எடுத்துட்டாரா? மனோஜுக்கு வேற வேலையே இல்லை. ஸ்ருதி சும்மா விட மாட்டாங்களே. இப்போ சுதா வாசுதேவன் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக போலீஸை வர சொல்லுவாங்க. இங்கே வசமாக மாட்டிக்க போகிறாரு இந்த மனோஜ். மனோஜ் இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாருன்னு நினச்சேன். எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு எவ்வளவோ புரிய வச்சேன். என் பேச்சை கேட்கல. மறுபடியும் விஜயாத்த மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, என்ன தானே வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு மனோஜ் மேலே ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்கும்போது அங்கே வந்து வாசுதேவன் வந்து மனோஜ் செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன். அப்போ தான் இந்த மனோஜ் வந்து திருந்துவார். இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாருன்னு சொல்லும்போது இங்கே மனோஜ்காக வாசுதேவன் கிட்டேயும் சுதா கிட்டேயும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. என் பையன் மனோஜை மன்னிச்சிடுங்க. இனி மனோஜ் இப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. ரவியும் முத்துவும் மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் யாருக்கும் தெரியாமல் நகையை எடுக்கணும், பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. மனோஜ் வந்து இப்படி மறுபடியும் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் மனோஜ் மேலே கோபமாக இருக்கும்போது சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. சம்மந்தி முன்னாடி என்ன இந்த மனோஜ் தலை குனிய வச்சுட்டானே, இந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னால் தான் மனோஜ் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான். இனி மனோஜால் நான் தான் இங்கே சம்மந்தி முன்னாடி பதில் பேச முடியாத நிலமையில இருக்கேன். இப்படி என்னை அவமானப்படுத்திட்டானே இந்த மனோஜ் அப்படின்னு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. இந்த மனோஜை இனி நம்பவும் கூடாது, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.